கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஊழியர் ஜெப ஐக்கிய கூடுகையின் வாயிலாக இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்ற இந்த நிகழ்ச்சியிலே தேவரீர் அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய வேதத்திலிருந்து தகப்பனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார் என்ற தலைப்பிலே நாம் வேதத்திலிருந்து சத்தியத்தை கேட்போம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். நாம் இதை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்திலே உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. நம் அநேக காரியங்களிலே அநேக வேலைகளிலே நமக்கு இதை செய்வார் யாராவது உண்டா, இந்த காரியத்திலே நம்மை திருப்திப்படுத்துவார் யாராவது உண்டா என்று அங்கலாய்த்து சூழ்ந்திருக்கிற நேரங்களில் இந்த வசனம் நம்மை ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக நம்மை நோக்கி கடந்து வருகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் சில வசனங்களை தியானித்து எப்படியாக கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தர் நம்மை நன்மையால் திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர். வாசிக்க கேட்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது விவரணமாக செல்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்கள், நாம் கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டதாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக இருக்கிற நாம் எப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நன்மையாலே திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து பார்க்கும்பொழுது சங்கீதம் 103:5 இவ்வனமாகவே சொல்லுகிறது, நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது, அப்பத்திற்கும் தண்ணிக்கும் நாம் அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு போஷித்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த நேரத்தில் உணவுக்காக தண்ணீருக்காக நாம் அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 65:4 இவ்வனமாக சொல்லுகிறது, உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் கர்த்தருடைய வீட்டின் நன்மையாலே நாம் திருப்தியாகிற பிள்ளைகளாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு நன்மை செய்கிற தேவன் உண்டு, நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் நன்மையை இழந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கிறார். நம்மை திருப்தி ஆக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களே காணப்பட வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லிக்கிறீங்களே. தகப்பனே, என்ன நன்மையாலே அபிஷேகம் பண்ணுங்க, நன்மையாலே போஷிங்க, நன்மையாலே திருப்திப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அவரோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அவர் நன்மையாலே உங்களை முடிசூட அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்டதான நன்மையை கொடுக்க அவர் வாஞ்சையாக இருக்கிறார். யாருக்கு கொடுக்குறாரா? தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கின்னு சொல்லி சங்கீதம் 107:8 அப்படி சொல்லிருக்க. அவரை நோக்கி வாஞ்சையாக காத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் இந்த நன்மையை கொடுத்து திருப்தி ஆக்குகிறார்னு சொல்லி. அப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் அவரை எப்படியாக நோக்கி பார்க்கிறோம்? அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நாம் அவரோடு இடைப்படுகிறோமா?
வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோமா, அதன்படி நாம் செயல்படுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது அப்பத்தினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் முதலாவதாக நன்மையாலே நம்மை திருப்தியாக்கினார், இரண்டாவதாக அப்பத்தினாலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 132:15, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பத்தினாலே திருப்தியாக்குகிற தேவன் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குற. அப்போது நாம் அப்பத்துக்காக நாம் அலைந்து திரிகிறவர்களாக காணப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபொழுது தங்களுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று அங்கலாய்த்த பொழுது எப்படியாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி வந்தாரோ அப்படியாக அவர்கள் வனாந்திரத்திலே கடந்து போகும்பொழுது அவர்கள் எப்படி மன்னாவினாலே திருப்தி ஆக்கினாரோ, தேவதூதர்கள் உணவாகிய மன்னாவினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே போஷித்த தேவன் இன்றைய தினத்திலும் அப்பத்தினாலே திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் எடுத்து சொல்லும்பொழுது அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து அதனை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 5:6 இவ்வளமாக சொல்லுகிறது, நீதியின் மேல் பரிசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாம் அப்பத்திற்கு மட்டும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம நீதிமான்களாக, நீதியின் மேல் பசித்தாகம், நம்முடைய பசித்தாகம் எதன் மேலே இருக்க வேண்டும்? நீதியின் மேலே இருக்க வேண்டும். தங்களாய்க்கிற அநேக விடாய்த்து போன மக்களை நோக்கி பார்க்கிறவர்களாக அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்பேற்பட்டதான அந்த போஜனத்தை நாம் கடவுளிடத்திலே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லியிருக்கு. நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன் இந்த தினத்திலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்? உங்களுடைய ஆகாரத்துக்காக, உங்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதம் படிக்க வேண்டும், இதற்காக மட்டுமே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? அநேக மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய தேவைகளை என்றாவது நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்கிறது? இதனை சீர்தூக்கி பார்க்க இந்த நேரத்திலே தேவன் நம்மை அழைக்கிறார். இப்படியாக நாம் மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாக, மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக நாம் செயல்படும்பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் இன்றைய தினத்திலே நாம் அறிந்து கொள்ள கடன்பட்டு இருக்கிறோம். அவனமாக நாம் பார்க்கும் பொழுது 2 காரியத்தை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக எரேமியா 31:14 நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அப்பத்தினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 132:15 நாம் வாசிக்க கேட்டோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்க இருக்கிறது கிருபையினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர். மூன்றாவதாக கிருபையினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர். இந்த மாதத்திலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்றார். மூன்றாவதாக காரியம் கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 90:14 நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாழ்நாள் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கிருபை நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை சத்தியத்திற்குள்ளாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலே அந்த கிருபையை புதிதாக நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அனுதினமும் காலையிலே வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணுவோமா? கிருபையினாலே நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, தேவனிடத்தில் இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக நம்மாலே கூற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அநேக நேரங்களில் நாம் இதை செய்ய தவறி விடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க தவறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் கடந்து வந்த பாதைகளே அநேக பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கும். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் வந்து அறிக்கை செய்து நாம் விட்டு விடும்பொழுது நாம் இரக்கம் பெறுகிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைய நாளில் கூட சகோதரனே, சகோதரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு ஏதோ ஒரு பாவத்தின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உலகத்திற்கு மக்கள் முன்னாலே நீங்கள் ஒரு நீதிமானாக காணப்படலாம், ஆனால் அந்த ரங்கத்திலே ஏதோ ஒரு பாவத்தினாலே நீங்கள் பிடிபட்டு இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். பாவத்தை செய்து அறிக்கை செய்து விட்டுடுவல் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆனால் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யாதபடி அந்த பாவத்திலே நீங்கள் தொடர்ந்து செய்து கடந்து செல்வீர்களானால் அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவை. அந்த ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதாவது இந்த இடத்துல சங்கீதக்காரன் 90ஆம் சங்கீத 14ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாக சொல்கிறார், காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். நாம் அந்த ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவ்வண்ணமாக 3 காரியத்தை நாம் சிந்தித்தோம் என்ற நாளில். இந்த புதிய மாதத்தினால் வாக்குத்தத்தத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்மையாலே திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அப்பத்தினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. கிருபையினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. இப்பேற்பட்டதான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு எப்படி கர்த்தரை கொண்டு செல்கிறோம், எப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சென்று கர்த்தருடைய நாமத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார், நாம் அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாக வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி நம்ம மனத்திலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தரை நாம் எப்படியாக திருப்திப்படுத்த முடியும், அவருடைய மனதின் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்து செல்லும்பொழுது என்ன சொல்லி போய்ட்டார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். இன்றைய தினத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்தார், அதை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறோமா? இப்படியாக நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? தலைகழுத்தை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலே கூட தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நம்மை திருப்தியாக்கிற கர்த்தர் என்ற தலைப்பிலே தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் கூட தகப்பனே நாங்கள் கேட்ட சத்தியம் தகப்பனே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க தேவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம், பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருக்க தேவரே கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் லெந்து கால முடிவிலே வந்திருக்கிறோம், பரிசுத்த வாரத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்திலே ஹோலி ஸ்பிரிட் எவாஞ்சலிக்கல் மிஷன் என்ற திருச்சபை தைலாபுரத்திலே கூடுவாஞ்சேரிக்கு அருகாமையிலே இருக்கிறது. இதன் மூலமாக அநேக பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்களை அழைத்து அவர்கள் இந்த வாரம் முழுவதுமாக கன்வென்ஷனை நடத்தி வருகிறார்கள். மாலைதோறும் 6 மணி முதல் இந்த கன்வென்ஷன்கள் நடக்கும். அடியேனும் இதிலே தேவனுடைய வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலையிலே பிரசங்கிக்க இருக்கிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். ஹோலி ஸ்பிரிட் எவாஞ்சலிக்கல் மிஷன் திருச்சபை தைலாபுரம் கூடுவாஞ்சேரியிலே அமைந்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.